விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் A/B is equal to 3:4, B/C is equal to 4:5 எனில் A/B/C ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். A/B is equal to 3:4. அடுத்து B/C is equal to 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A/B/C ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். 3:4 is equal to 12. அப்புறம் இஸ்டு போட்டுக்கிறோம். அப்புறம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கிராஸில் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். நன்னாங்க 16 இஸ்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். ஐநாங்க 20. இப்போ ஆன்சர் வந்து 12:16:20. இப்போ ஆப்ஷனில் வந்து இந்த நம்பர் கிடையாது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து சுருக்கியிருக்காங்க. இந்த மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர் எதுனா 4. இப்போ 4ஆல் இதை சுருக்கணுன்னா 4×3 12, நன்னாங்க 16, 4×5 20. 3:4:5 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3:4:5 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் m/n is equal to 3:2 எனில் 4m plus 5n is to 4m minus 5n ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து 2. இதை வந்து கொடுத்துருக்க சம்மில் பிரதியிடுறோம். இப்போ இது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னத்தில் எழுதுகிறோம். 4m plus 5n by 4m minus 5n. இப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை வந்து இந்த சம்மில் பிரதியிடுறோம். இப்போ 4m கொடுத்துருக்காங்க, அதை 4×3ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 5n வந்து 5×2ன்னு எழுதிக்கலாம். பை அதே 4m வந்து 4×3 மைனஸ் 5×2. 4×3 12 ப்ளஸ் I2 10 பை 4×3 12 மைனஸ் I2 10. 12 + 10 வந்து 22 பை 12 - 10 வந்து 2. இப்போ 2 11 22. இப்போ 11/1 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாற்றுறோம். இப்போ 11:1. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர்.